வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகு குழம்பு பண்ண போறோம். அதுக்கப்புறம் கீரை கூட்டு, வாழைத்தண்டு, தேங்காய் போட்ட கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மிளகு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கச்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அதை நல்லா காஞ்சிருது. கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, மிளகு வந்து நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு மட்டும் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணி, நல்ல ஒரு லெமன் சைஸ்க்கு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். மிளகு குழம்பு இந்த பக்கம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து எப்பயும் போல பாசிப்பருப்பு, கீரை, அப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, முளைக்கீரை கூட்டு தான் நம்ம பண்றோம். இதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் எப்பயும் போல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம், தேங்காய் வந்து ஒரு 1/4 கப். கீரை கூட்டுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சாச்சு. இப்ப அரைச்சதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கூட்டு கொதிச்சுட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து மிளகு குழம்பும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து வெல்லம் சேர்த்துடலாம். எப்பயும் சொல்றதுதான், இந்த புளியோட எருப்பு எடுக்கும், அது தவிர வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வெல்லம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கூட்டு ரெடி ஆயிடுத்து. அதுக்கு எப்பயும் போல மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். கூட்டுக்கு தாளிக்க தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அவ்வளவுதான், நம்மளுடைய கீரை ரெடி. முளைக்கீரை கூட்டு ரெடி. இப்போ வாழைத்தண்டு கறி தான் பண்ண போறோம், அதுக்கும் தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருந்தேன், நல்லா காஞ்சிருது. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே சொல்றதுதான், வாழைத்தண்டு உப்பு தாங்காது. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம், வாழைத்தண்டு வேகட்டும். இப்போ வாழைத்தண்டு வெந்திருக்கும் பாருங்க. தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி, அவ்வளோதான். உங்களோட வாழைத்தண்டு கறியும் ரெடி. வாழைத்தண்டையும் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய மிளகு குழம்பும் பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஸோ மிளகு குழம்பும் ரெடி, அதையும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம 10 நாளும் வந்து சுண்டல்லாம் சாப்பிட்டோமா, ஸோ ரொம்ப ஃப்ரீயாக நல்லா, அதாவது வயிற்றுக்கு எதமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரசம், இந்த மாதிரி மிளகு குழம்பு, மிளகு சீரக ரசம் இதெல்லாம் தான் ரொம்ப நல்லது. நான் அதனால இன்னைக்கு மிளகு குழம்பு, கீரை கூட்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு, தேங்காய் போட்ட கறி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.